கேப்டன் அழைப்பில் களமிறங்கிய பூந்தமல்லி. தேமுதிக மாநாட்டுக்கு 500 பேர் பேரணி. தொலைச்சு கூட வாசம் மாறினாலும் மாறும். இந்த தவசி வார்த்தை மாற மாட்டாண்டா. கடலூரில் நடைபெற்ற தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0வில் பங்கேற்க பூந்தமல்லி கிழக்கு ஒன்றியத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட தேமுதிக தொண்டர்கள் உற்சாகமாக புறப்பட்டு சென்றனர். ஒன்றிய செயலாளர் லயன் ஆர் சுரேஷ் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சென்ற தொண்டர்கள் கேப்டன் புகழ் வாழ்க, அந்நியார் புகழ் வாழ்க என முழக்கமிட்டனர். தேமுதிக மாநாடு தொண்டர்களின் எழுச்சியை வெளிப்படுத்தும் பிரம்மாண்ட நிகழ்வாக உருவெடுத்தது. செய்தியாளர் வினோத்குமார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 நமது அந்நியார் வீரநாச்சியார் அவர்களின் தலைமையில் நடக்க உள்ளது. இதற்காக திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூந்தமல்லி கிழக்கு ஒன்றிய சார்பாக ஒரு 7 வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புறோம். ஒரு 500 பேர்கிட்ட ரெடி பண்ணியிருக்கோம். இது 5 வருஷம் கழித்து நடக்கிற மாநாடு, தலைவர் இல்லாமல் நடக்கிற முதல் மாநாடு. இதுக்கு அந்நியார் நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. அதுக்கு வலு சேர்க்கிற வகையில் நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். எங்களோட உதவி கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். இப்போ இந்த வருஷம் கூட்டணி மெகா கூட்டணி அமைஞ்சா தேமுதிக எந்த பக்கம் போதோ அதான் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? அது உண்மையான கருத்து. இத்தனை வாட்டி கிங் மேக்கராக இருந்தார் தலைவர், அதே மாதிரி அந்நியாரும் கிங் மேக்கராக தான் இருப்பாங்க. அதுக்கான வேலையை எல்லாமே செஞ்சுருக்காங்க. இல்லம் தேடி உள்ளம் நாடின்னு சொல்லி எல்லா மாவட்டங்களும் போயிருக்காங்க. அதுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதை பார்த்து மக்களுக்கு கண்டிப்பாக மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அது ஒரு அதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கும். 5 வருஷம் கழித்து நடக்கிற மாநாடை விட கேப்டன் இல்லாமல் ஃபஸ்ட்டு நடக்கிற மாநாடு இது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எங்களுக்கும் கொஞ்சம் கேப்டன் இல்லாமல் நடக்கிற மாநாடு வருத்தம் தான். இருந்தாலும் அதை அந்நியார் இவ்வளோ சிரமப்பட்டு அதை வழிநடத்தி எல்லாரையும் கொண்டு போகிறதுனால அவங்களுக்கு வலிமை சேர்க்கும் வகையில் நாங்கள் பூந்தமல்லி சார்பாக நிறைய பேர் கொண்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.